சிவசிவ திருச்சிற்றம்பலம். உலகியலில் சிவஞானியின் நிலைமை என்ன என்பதனை பற்றி பார்ப்போம். மலச்சார்பு இல்லாத சிவபெருமானுடைய உண்மை வடிவத்தை உணர்ந்த சிவஞானிகள் உலகப் பொருட்களில் பொருந்தி மற்றவர்களைப் போல் தோற்றம் அளிப்பர். தாமரை இலையின் மேல் உள்ள நீர் அந்த தாமரை இலையின் ஒட்டாது உருளுவதைப் போல உலகப் பொருட்களில் சிவஞானிகளின் உள்ளம் பற்று வைப்பது இல்லை. அவர்கள் தங்களோடு பொருந்தி இருந்த ஆணவம் முதலான மலங்களையும் போக்கி விடுவார்கள். அந்த சிவஞானிகளின் உள்ளங்களை விட்டு சிவபெருமான் அகலுவது இல்லை. அடியவர்கள் அந்த சிவஞானிகளுக்கு செய்யும் வழிபாட்டை சிவன் தனக்கு செய்த வழிபாடாகவே கருதி அருள் செய்வான். ஆகவே சிவஞானிகளை மலரால் வழிபாடு செய்து வணங்க வேண்டும். நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈந்தால் படமாடக் கோயில் பகவர்க்கு தாமே என்கின்றார் திருமூலர் 1857 திருமந்திர பாடலில் பாடியுள்ளார். இதனை சிவதர்மோத்தரம் என்னும் நூலில் 147 பாடலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார். இனி இப்பாடலை காண்போம். அமலன் உருவம் அறிந்தார்கள் விடய பேதத்து அடைந்தாலும் கமலத்து அமரும் நீர் போல கலப்பது இல்லை. கருதுங்கால் தம் மலத்தினையும் தடுப்பார்கள். சமைக்க பூசை அவர் தமக்கே விமலன் அவரை விடல் இன்றி செய்தார் சிறப்பை விரும்புவனே என்பது ஆகும். திருச்சிற்றம்பலம்.